நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதை ஒரு பெருமையா பேசியிருக்கிறாரு. அவரு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு நாங்க இவ்வளவு நிறைவேற்றிருப்போம் சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருசா நான் ஒன்றும் கண்ணில் பார்க்கல. பல திட்டங்கள் தமிழகத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருப்பதற்கு காரணம் மத்திய அரசு தான். இதுல மாநில அரசின் பங்கு என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டின் மேல் கடனை தூக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தமிழனுக்கும் கடன். பல இடங்கள்ல கிராமமாக மக்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல போனீங்கன்னா ரொம்ப மோசமாக, இது என்ன ராஜஸ்தான் பாலைவனமா இல்ல சஹாரா பாலைவனமானே தெரியல, அந்த அளவுக்கு காவிரி முழுக்க வற்றி விட்டது. பெரும்பான்மையினர் இடமிருந்த சொத்துக்களை பிடுங்கி சிறுபான்மையினருக்கு கொடுப்பேன்னு சொல்றது என்ன மாதிரியான கூற்று? ஏற்கனவே எல்லாரும் டாக்ஸ் நிறையவே கட்டிட்டு இருக்கிறோம். அந்த டாக்ஸை வச்சுதான் நாங்க சிறுபான்மையினருக்கு ஹஜ் போறதுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல பட்டியலினத்தவருக்கான சலுகைகளை கொடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த பெரும்பான்மை இன மக்கள் கட்டும் வரியிலிருந்து தான் கொடுக்குறீங்க. அது போக பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இதை பற்றி நாம் பேசி இந்த 3 ஆண்டு காலத்தில் அதையும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்லாம விட்டுட்டார் நம்ம முதல்வர். இந்த 3 ஆண்டு காலத்தில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்களை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி, பெண்கள் உட்பட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? தினகரன் பத்திரிகையை எரிச்சாங்க இப்படிதான் மதுரையில. அதுல பல பேர் தினகரன் வேலை பார்த்தவங்களே செத்து போனாங்க. ஆனா அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா நீங்க போய் தயவு செய்து பாருங்க, ஒண்ணுமே ஆகல, யாருக்கும் தண்டனையும் கிடையாது, எல்லாம் வெளில வந்துட்டாங்க. அப்புறம் லோட்டஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டு அரசு முடிந்து 4வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதை ஒரு பெருமையா பேசியிருக்கிறாரு. அவரு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு நாங்க இவ்வளவு நிறைவேற்றிருப்போம் சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருசா நான் ஒன்றும் கண்ணில் பார்க்கல. அவங்க திருப்பி மறுபடியும் சொல்வது இந்த 1000 ரூபாயும் இலவச பஸ் கொடுத்தது, காலை உணவு திட்டம், இதை பத்தி தான் அதிகமா பேசிக்கிறாங்க. ஆனா இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்னெல்லாம் நடக்கு, இன்னும் சொல்லப்போனா இப்ப டாக்ஸ் கலெக்ஷன்ல எல்லாம் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அது மத்திய அரசை தான் சாரும். பொருளாதாரத்தில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம், அதுவும் மத்திய அரசின் திட்டங்களால் தான். அது போக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாலைகள், அதாவது நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் மெட்ரோ திட்டங்கள், சாலை விரிவாக்க பணிகள், இது எல்லாம். அப்புறம் வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் குடிநீர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் கிராமங்கள் தோறும் டாய்லெட் வசதி, இது எல்லாமே மத்திய அரசின் திட்டங்கள். ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு போட்டிருக்கிறது கூட மத்திய அரசு தான். பல திட்டங்கள் தமிழகத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருப்பதற்கு காரணம் மத்திய அரசு தான். இதுல மாநில அரசின் பங்கு என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டின் மேல் கடனை தூக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தமிழனுக்கும் கடன். அது போக சிறப்பாக இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மழைக்காலத்தப்போ பயங்கர பிரச்சனை. 4000 கோடி ரூபாய்க்கு நாங்க அதை போட்டோம் இதை போட்டோம், கடைசியில ஒண்ணுமே போடல. மழையால் பாதிப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒன்றும் பண்ணல. ஆனா இவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கு, எங்களுக்கு மத்திய அரசு எந்த உதவியும் செய்யலைன்னு இவங்களே தான் கதறிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேரிடரோ இல்ல ஒரு இந்த மாதிரி வெள்ள அபாயங்கள் வரும்போது போன வருஷம் நடந்ததுக்கும் இந்த வருஷம் நடந்ததுக்கு நீங்க என்ன டிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க? வருடம் நடப்பதற்கு என்ன முன்னேற்பாடுகள் செய்திருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் விலைவாசி தாறுமாறா உயர்ந்திருக்கு. அமுல்ல இருக்கிற அந்த கொழுப்பை கூட எடுக்கிற அளவுக்கு தான் இந்த அரசு போயிட்டு இருக்கு. அமுலோட பால் விலையை ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்தின் இது வரி ஏற்றிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பஸ் டிக்கெட் ஏத்திட்டாங்க. எல்லாமே ஏர்முகமாக இருக்கு, எதுவும் இறங்குமுகமாக இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா வெயிலுனால பல ஏரி, குளங்கள், குட்டைகள் காய்ந்து போய்விட்டன, ஆறுகள் வற்றி விட்டன. தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. 4 மாசத்துக்கு முன்னாடி ஊரெல்லாம் தண்ணீர், 4 மாசத்துக்கு அப்புறம் எங்கேயுமே தண்ணியை காணும். இப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கலையா? அப்ப நீங்க என்ன மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சோ இதை எதிர்பார்த்து என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்கீங்க? 15-20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. மக்கள் எப்படி வாழ முடியும்? பல இடங்கள்ல கிராமமாக மக்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல போனீங்கன்னா ரொம்ப மோசமாக, இது என்ன ராஜஸ்தான் பாலைவனமா இல்ல சஹாரா பாலைவனமானே தெரியல, அந்த அளவுக்கு காவிரி முழுக்க வற்றி விட்டது. இவங்களோட அரசு தான், அங்க காங்கிரஸ் இருக்காங்க. ஆனா ஏகதாது அணை கட்டுவோம், நாங்க தண்ணி கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. ஆனா அதுக்கு பதில் கூட இவங்க யாருமே கொடுக்க தயாராக இல்லை.
இப்படிதான் நம்ம நிலைமை. இப்ப இதுல எனக்கு வருத்தமான விஷயம், எதற்கெடுத்தாலும் போராடும் விவசாய அமைப்புகள், டெல்லி வரைக்கும் டிக்கெட் போட்டு போராட விவசாய அமைப்புகள் இங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒருத்தர் கூட வாயை திறக்கல. அப்ப இந்த அரசின் கைக்கூலிகளாகத்தான் பல பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போன அரசுல. இந்த அரசுல எல்லாம் வாய் மூடிட்டு இருக்காங்க. இது தவிர போராட்டங்கள் எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். செவிலியர் போராட்டமா இருக்கட்டும், அது போக்குவரத்து துறை போராட்டமா இருக்கட்டும், இல்ல மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர் ஆசிரியர்கள் போராட்டம்னு எல்லா பக்கமும் போராட்டங்களாகத்தான் இருக்கிறது. சென்னை பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியை மூட சொல்லி கூட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஓட்டு கூட போடல இந்த தடவை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டு நாங்க சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வந்திருக்கோம். இவர் சொல்றதை நினைச்சாலே வேடிக்கையாக இருக்கிறது. இது மக்கள் தான் பதில் சொல்லணும், நான் பதில் சொல்வதை விட. அடுத்து நீங்க இப்ப மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் மோடி அவர்களை பற்றி இந்த மாதிரி மதவெறிய தூண்டுறார். இது கூட நான் சாம் பெட்ரோடாவை பத்தியும் பேச வேண்டியிருக்கு. அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவன் இந்தியாவில கிடையாது, வெளிநாட்டுல ராஜீவ்காந்தி காலத்துல இருந்து இருக்கிறார். ராஜீவ்காந்தி நெருங்கிய நண்பரும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்ற மாதிரி நிறவரையை தூண்டும் வகையில் பேசியிருக்காரு. இப்ப அதை பத்தி செல்வ பெருந்தகை என்ன கருத்து சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை. நம்ம திராவிடரா ஆப்பிரிக்கரானே தெரியல. தமிழ்நாட்டுக்கு பல நிறங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட அரசும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து. ஆனா நாம என்னன்னா நமக்கே தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவரு மதவெறியை தூண்டுறதுக்கு அவர் என்ன பேசினாரு? நீங்கள் சொல்லும் ஒரு விஷயம், அதாவது பெரும்பான்மையினரிடமிருந்து சொத்துக்களை பிடுங்கி சிறுபான்மையினருக்கு கொடுப்பேன்னு சொல்வது என்ன மாதிரியான கூற்று? ஏற்கனவே எல்லாரும் டாக்ஸ் நிறையவே கட்டிட்டு இருக்கிறோம். அந்த டாக்ஸை வச்சுதான் நாங்க சிறுபான்மையினருக்கு ஹஜ் போறதுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல பட்டியலினத்தவருக்கான சலுகைகளை கொடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த பெரும்பான்மை இன மக்கள் கட்டும் வரியிலிருந்து தான் கொடுக்குறீங்க. அது போக இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் அதிகமாக யாருக்கிடம் இருக்கு, அதுவும் அசையா சொத்துக்கள் யாரிடம், இடங்களாக கட்டடங்களாகன்னு பாத்தீங்கன்னா வக்ஃபு வாரியத்துக்கிட்ட இருக்கு. அடுத்து யாருக்கிட்ட இருக்குன்னா சர்ச்சு கிட்ட இருக்கு. கோயில் கிட்ட இருக்கிறது பூரா உங்ககிட்ட இருக்குது. இந்துக்களாகிய நம்மிடம் எதுவுமே கிடையாதுங்க, சொத்துக்கள் என்று எதுவுமே கிடையாது. அப்ப இன்னும் இருக்கிறது நம்ம கட்டி இருக்க துணிமணி, வீடு, பிரதமர் அவர்கள் சொல்லிய மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் கழுத்தில் தொங்கும் தாலி தான். அப்ப அதை கூட சொத்து மதிப்புலதான் வருது, அதுவும் சொத்துலதான் வருது. அப்ப அதை தான் நீங்க பிடுங்கி சிறுபான்மையினருக்கோ இல்ல அங்க இருந்து குடியேறினவங்களுக்கோ, வெளிநாட்டில இருந்து பக்கத்துல இருக்க பர்மா, மலேசியா இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம், தாய்லாந்து இங்க இருந்தெல்லாம் முஸ்லிம்களுக்கு நீங்க வாரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கொடுக்கறத பத்தி தான் பிரதமர் பேசியிருந்தார். ஒரு ஏதோ ஒருத்தர் பெரும்பான்மையருக்கு ஆதரவாக பேசுவதில் இந்துக்களாகிய நாங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். அவராவது இதை பத்தி பேசுறாரேன்னு. இத்தனை ஆண்டு காலமாக வெறும் சிறுபான்மையினர் ஆதரவை மட்டுமே கேட்டு பழகிய எங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பெரும்பான்மையினருக்கும் ஒருத்தருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதான் மோடி அவர்கள் தான். அதை வட இந்தியர்கள் உணர்ந்து கொண்டார்கள். விரைவில் தென்னிந்தியர்களும் உணர்ந்து கொள்வார்கள். செல்வ பெருந்தகை பண்ணது நல்லதுதான். கோர்ட்டுக்கு போங்க, உண்மை வெளியே வரட்டும். அடுத்து சாம் பெட்ரோடாவை பத்தியும் ஒரு கேஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இதை பற்றி நாம் பேசி இந்த 3 ஆண்டு காலத்தில் அதையும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்லாம விட்டுட்டார் நம்ம முதல்வர். இந்த 3 ஆண்டு காலத்தில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்களை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி, பெண்கள் உட்பட அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. அப்ப கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான இது இருக்குன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு எந்த விதமான கூச்சமே இல்லாம நீங்க சுதந்திரம் பத்தி பேசுறீங்க. கருத்து சுதந்திரம், ஜனநாயகம்னு பேசு. ஜனநாயகமும் இல்ல, கருத்து சுதந்திரமும் இல்லை, எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பயங்கரமான அடக்குமுறை ஆண்டு அரசு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா விரட்டி போய் கைதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் பாக்குறேன். அவருக்கு சொன்ன தகவல் சதி இல்லை என்றால் அவர் எதிர்த்து கேஸ் போடுங்க, அது பொய்ன்னு நிரூபிங்க. இல்லாட்டி அவரை அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, என்னவாது பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மிரட்டுறீங்க. அவரு அரெஸ்ட் பண்றதுக்கு முதல் நாளே அவருடைய கூட்டாளி ஒருத்தரை வெளியே அனுப்புறீங்க. அப்புறம் அவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறீங்க. அப்புறம் அந்த மீடியாவே க்ளோஸ் பண்றீங்க. எனக்கு தினகரன் பத்திரிகை எரிப்பு தான் ஞாபகம் வருது இதுல. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. தினகரன் பத்திரிகையை எரிச்சாங்க இப்படிதான் மதுரையில. அதுல பல பேர் தினகரன் வேலை பார்த்தவங்களே செத்து போனாங்க. ஆனா அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா நீங்க போய் தயவு செய்து பாருங்க, ஒண்ணுமே ஆகல, யாருக்கும் தண்டனையும் கிடையாது, எல்லாம் வெளில வந்துட்டாங்க அப்புறமா. அப்ப இவங்க அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை கருத்து சுதந்திரம் என்பது இவர்களிடம் சிறிது கூட இல்லை. இவங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசவும் மாட்டாங்க. அப்படி நாம யாராவது அவர்களை பற்றி பேசினால் உடனே நம்ம குரல் வழியை நெரிப்பதுதான். ஊடகங்களை முதல்ல விலைக்கு வாங்குவாங்க. விலைக்கு வாங்க முடியாத ஊடகங்களை
இப்படித்தான் நடத்துவாங்க. அதில் ஒன்று சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரின் ஆதரவாளர்லாம் கிடையாது. அவர் நிறைய போய் பேசுவார், அது எனக்கும் தெரியும். ஆனா அதற்காகவே அவரை வந்து கொடுமைப்படுத்தணும் என்பது தவறான ஒரு முன்னுதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காரு, 10வது பாடத்திட்டத்தில் வந்து கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாறுலாம் வரும், 9வதுல இருக்கு, இப்ப 10வது கொண்டு வரோம். ஏற்கனவே ஈவே ராமசாமி அவர்களின் பாடத்திட்டங்கள் வந்து பள்ளி நூல்கள்ல மட்டும் கிடையாது. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா அவருக்கென்று தனியாக ஒரு பாடத்திட்டமே வச்சிருக்காங்க, அவரை பத்தி படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரு கருணாநிதி அவர்கள், ஈவேரா அவர்கள், இவங்க எல்லாரும் தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், தமிழ்நாட்டின் முன்னோர்கள். அவங்க எல்லாம் தான் வந்து நம்மளுடைய பெருமையையும் கலாச்சாரத்தையும் கட்டி காத்தவர்கள். பெரிய பெரிய கோயில்லாம் நமக்காக கட்டி கொடுத்தவர்கள். நம் தமிழ் மொழியை வளர்த்தவர்கள் அவர்கள் தான். அவங்க தான் அகநானூறு புறநானூறு இதெல்லாம் பராமரித்து கொண்டு வந்தவர்கள். தமிழரின் அடையாளத்தை தூக்கி நிறுத்தியவர்கள். அப்படிதான் வந்து இவங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இன்றைக்கு ஒரு கருணாநிதி அவங்களுக்கு சமாதி வைக்க பத்தாதுன்னு இப்ப பாடத்திட்டங்கள்லயும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி, தயாநிதி, இவங்க எல்லாரும் இந்த மொத்த குடும்பத்தை பற்றிய பாடங்களையும் நாம் படிக்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு நாம எல்லாமே ஆளாக போகிறோம். வருகின்ற தலைமுறையை நினைத்தால் மிகவும் கவலையாக இருக்கிறது. இவங்களெல்லாம் படிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. அவங்கள அந்த குடும்பத்தை பற்றி தான் நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருப்பதை நினைத்து நான் வெட்கப்படுவதா வேதனைப்படுவதா என்றும் தெரியவில்லை. தமிழக மக்கள் இதை கண்டிப்பாக வந்து நீங்க உணர வேண்டும். இவ்வளோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக இந்த தமிழகத்தின் பெருமையை காத்தவர்கள். தமிழின் பெருமை இந்த உலகத்திற்கே தெரியும், தமிழகத்தின் பெருமை உலகத்திற்கே தெரியும். நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட தமிழகத்தை பற்றி சொல்லும் போது இது ஆன்மீக பூமி, இந்த தமிழர்கள் வந்து ஆன்மீக மக்கள், தமிழ் மொழிதான் முதல் மொழி அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனா வெகு விரைவில் இதெல்லாம் இல்லாத இடமாக அடையாளம் தெரியாமல் ஆகிவிடுமோ என்ற பயம் உள்ளது. அதற்கு 26ல் தான் நாம் விடை கொடுக்க வேண்டும். நன்றி.